திருச்செந்தூர் அறியாத ரகசியங்கள் என்ற தலைப்பின் கீழே திருச்செந்தூர் ஸ்தல மகாத்மியத்தை பற்றியும் திருச்செந்தூரினுடைய பெருமைகளை பற்றியும் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்செந்தூர்னு சொன்னாலே உருகாத மனமும் உருகும். ஏன்னா ஒருத்தன் எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும்னு முருகன் முடிவு பண்ணிட்டாருன்னா நேரா கயிறு கட்டி இழுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல நிக்க வைப்பார். அது எதுன்னா திருச்செந்தூர். ஏன்னா என்னை அப்படித்தான் இழுத்து கொண்டு போனார். திருச்செந்தூர் மண்ணை மிதிக்கிற வரைக்கும் வாழ்க்கை வேற, அதுக்கு மண்ணை மிதிச்சு முருகன் உங்களை பார்த்துட்டாருன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை வேற. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. திருச்செந்தூர்ல பக்தர்கள் படக்கூடிய அவதிகள் நிறைய, அதெல்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் அதை அத்தனையும் தாண்டி முருகன் உங்களை திருச்செந்தூர் வர வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நீங்க எழுதி வச்சுக்கலாம், உங்களுடைய தலையெழுத்தை முருகப்பெருமான் மாற்ற இருக்கிறார். ஏன்னா முருக பக்தர்களுக்கு ராஜதானின்னு சொன்னா அது திருச்செந்தூர் தான். சைவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் கைலாய மலையில போய் சிவபெருமானை பார்ப்பது எவ்வளவு பெரிய புண்ணியமோ அதைவிட பல கோடி மடங்கு புண்ணியம் முருகப்பெருமானுடைய